வாழ்க நலத்துடன். இன்னைக்கு வந்து டே 72ங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, கருவேப்பில ஜூஸ் தாங்க எடுத்துக்கிட்டேன். இதில வந்து நெறைய கருவேப்பில, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சமா தயிர், கொஞ்சம் இஞ்சி, நெறைய தண்ணி ஊத்தி நல்லா போட்டு மையா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துட்டீங்கன்னா, கருவேப்பில ஜூஸ் வந்து ரெடி ஆயிருங்க. ஸோ இந்த மாரி நீங்க இதெல்லாம் போட்டு குடிக்கிறப்போ வந்து ஓரளவுக்கு இது குடிக்கிற மாரி இருக்குங்க. நீங்க எந்த ஒரு ஜூஸுமே நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா எடுங்க. அது உடம்புக்கு சேருதான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. நான் வந்து இந்த டம்ளர் வந்து 3/4 கிளாஸ் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறனால 3/4 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பழைய சோறு கொஞ்சமா எடுத்துக்கிட்டு, நெறைய தயிர் ஊத்தி தாங்க சாப்பிட்டேன். ஒரு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கைப்பிடி சோறு அளவு தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வந்து கார கூட்டு மாரி பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா சேவு சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ கொஞ்சமா சேவட்டி சாப்பிட்டேங்க. இதுதான் காலையில சாப்பாடு. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 முட்டை, நெறைய சின்ன வெங்காயம் போட்டு, தக்காளி, மசாலா எல்லாமே போட்டு வந்து ஆம்லேட் மாரி பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து வெண்டிக்காங்க. வெண்டிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்து 4 சப்போட்டா பழம், அதுக்கப்புறம் வந்து மோருமே வந்து நல்லா புதினா, கொத்தமல்லி தழை போட்டு மோர் எடுத்துக்கிட்டேங்க. இதான் மத்தியான சாப்பாடு. முடிஞ்ச அளவுக்கு நெறைய நீராகாரம் எடுத்துக்கோங்க இந்த வெயிலுக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எப்பயாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா, இந்த மாரி பட்டாணி தாங்க அடிக்கடி சாப்பிடுவேன். ஸோ நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர்